ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க செஞ்சி என்ற ஊரில் தான், அழகிய மலைப்பகுதியில் தான், நான் சிறுவல்லூர் என்ற கிராமத்தில் தான் நான் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். என்னோடய கணவர் பேர் ராகவன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 33 வயசு தான் ஆகுது. ஸ்ரீஜனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசில் ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும் இருக்குது. 7 வயசில் இன்னொரு பெண் குழந்தையும் இருக்குது. எனக்கு 2 பெண் குழந்தைகள்னா சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே வந்தேன். ராகவனும் தினசரி மேசன் வேலை தினக்கூலி தான். அவர் குடும்பத்திற்கு ஓரளவுக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால 2 குழந்தைகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே எங்களால் வளர்க்கவே முடியல, ஏன்னா காசு இல்லை. ராகவன் தொடர்ந்து வேலை தேடி தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ராகவன் கேரளாவுக்கு போகலாம், வயநாடுக்கு போயிட்டு அங்கே ஒரு பெரிய தேயிலை தோட்டம் இருக்குது, அங்கே போனால் தினக்கூலி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அங்கே அதிக சம்பளம் கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு ராகவன் உடனடியாக அந்த வேலைக்கு செல்ல முடிவு பண்ணிட்டான். சரி, என் புருஷன் அங்கே போகிறானே, இந்த முடிவுக்கு ஸ்ரீஜாவும் ஒரு பெண் குழந்தைகளுடன் கேரளாவுக்கு புறப்பட பயணித்து விட்டார். அங்கே ஒரு சிறிய வாடகை வீட்டை பிடித்து விட்டு குடியேறி விட்டார். ராகவனும் தினமும் தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். ஸ்ரீஜாவும் ராகவனுடன் சேர்ந்து அதே தோட்டத்தில் தான் வேலை செய்ய முடிவு செய்து விட்டாள். அதே தேயிலை தோட்டத்தில் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேர்ந்த புதுக்கோட்டை என்ற ஒரு ஊர்லேருந்து சேர்ந்தவன் தான் பிரபு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 26 வயசு, ஒரு சின்ன பையன்தான் அவன். அங்கே தான் ஸ்ரீஜாவுக்கும் பிரபுவுக்கும் நல்ல ஒரு அறிமுகமானது தேயிலை தோட்டத்தில் தான். ஸ்ரீஜாவுக்கும் பிரபுவுக்கும் தினசரி வேலை நேரத்தில் அடிக்கடி பேசி பழக ஆரம்பிக்க ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. வேலையெல்லாம் முடித்த பிறகு இருவர்களும் தன்னோட ஃபோனில் எல்லாமே மாற்றிக்கிட்டு டெய்லி நைட் ஆனால் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சேட்டிங்கு. இது ஒரு நெருக்கமான பழக்கத்தை படிப்படியாக தகாத உறவாக மாறும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தெரியுது. ஸ்ரீஜாவும் ராகவன் வீட்டு இல்லாத நேரத்தில் பிரபுவு தனியாக சந்தித்து உல்லாசமான நேரங்கள் செலவிட ஆரம்பித்து விட்டார்கள். ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேடிங்க. பிரபுவுக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசு தானே. பிரபுவனும் திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் திருமணம் சொல்லி வச்சு அது குழந்தை பருவம் காசு செலவு பண்ணுறது பதிலாக ஸ்ரீஜாவை சைடில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அதனால் அவன் பிரபுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அந்த எல்லா ஆசையும் ஸ்ரீஜா மேலே தீர்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். பிரபு தம் எதிர்கால மனைவியுடன் எப்படிலாம் வாழ வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும், மேட்டர் செய்ய வேண்டும் என்ற எல்லா கனவுகளும் ஸ்ரீஜாவுடனே எல்லாம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். ஸ்ரீஜாவும் பிரபுவின் அந்த உறவு மிகவும் பிடித்திருந்தது. பிரபு சொல்லும்போது ஒவ்வொரு ஆசையும் ஸ்ரீஜா முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டாள். இந்த ரகசிய கள்ளக்காதல் ஸ்ரீஜாவின் வாழ்க்கையும் புதிய உணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து விட்டது. இருப்பினும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், குற்ற உணர்ச்சி எல்லாமே இருந்தது. இருந்தாலும் பிரபுவின் மீதான ஈர்ப்பு, இந்த உறவு எப்படி முடியும் என்று எல்லாம் ஸ்ரீஜா மனதில் அடிக்கடி எழுந்து கொண்டே இருந்தது. பிரபுவின் குடும்பத்தினர் அவருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் பிறகு தான் திருமணம் செய்ய வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுற பிரபு சரி, நம்மளுக்கு தான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு மாட்டிருதேன், இது கூட நம்ம 7 ஆண்டுகள் வச்சு செய்யலாம், விடிய இதை கல்யாணம் வரைச்சி குழந்தை போடக்காது, நம்ம என்னோடய உடல் தேவை எல்லாத்தையும் ஸ்ரீஜா வச்சு நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பிரபு முடிவு செய்து விட்டான். இப்படியாக இருவரும் சுமார் ஒரு 8 மாதங்கள், ஒரு 9 மாதங்கள் ரகசிய உல்லாசமான காதல் டெய்லி செஞ்சுட்டே வந்தாங்க. ஒரு நாள் ராகவன் வீட்டுக்கு ஸ்ரீஜாவிடம் பெரிய செய்தி ஒன்று சொல்லிட்டான். ராகவனுக்கு சொந்த ஊரில் லாரி டிரைவர் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இது வந்துச்சு, இன்ஃபர்மேஷனு. இந்த செய்தி கேட்டால் ஸ்ரீஜாவுக்கு பெரும் ஷாக்காக நின்றுச்சு. ஐயோ, நான் பிரபு வீட்டு எப்படி போகிறது, இப்போ ஊருக்கு போய்ட்டு நான் பிரபு சந்திக்கவே முடியாது, என்னால் உல்லாசமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக ஸ்ரீஜா அழ ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீஜா உடனே அவன் புருஷன்கிட்ட எப்படியாவது இவனை தடுத்துடணும், இந்த ஊர் விட்டு போகிறது, கேரளா விட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஸ்ரீஜா ராகவனை பார்த்து, இங்கே வேலை ஏதாவது நடந்தமா இருந்தால் பாருங்கள், சொந்த ஊருக்கெலாம் போக வேண்டாங்க, இங்கே தேயிலை தோட்டத்தில் எல்லாம் இங்கே லாரி டிரைவர் வேணால் இங்கே கேரளாவில் ஏதாவது லாரி டிரைவர் இருந்தால் பாருங்கள், நான் இங்கே வேலை செய்கிறீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இங்கே தொடர்ந்து வேலை செஞ்சு நல்லா வருமானம் கிடைக்கும், நம்ம ஊருக்கு போனால் புதிய வேலை கிடைக்காம போகலாம், கிடைச்சாலும் இருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும், ஏதோ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஸ்ரீஜா அவன் கணவன்கிட்டேன். ஆனால் ஸ்ரீகவன் எந்த விதத்திலும் மாறவே இல்லை. அவன் ஒரே பிடியாந்தான். ராகவனுக்கு ஸ்ரீஜாவிடம் இந்த வாடகை வீட்டில் இருப்பதை விட சொந்த ஊரில் ஏதோ ஒரு கம்மியாக சம்பளம் சம்பாதிச்சாலும் சொந்த ஊரில் வாழணும்னு சொல்லிட்டு ராகவனுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. இறுதியில் ராகவனும் ஸ்ரீஜாவும் தனது 2 பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு விழுப்புரத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் என்ற சிறுவல்லூர் என்ற கிராமத்திற்கு திரும்பி சொந்த வீட்டுக்கே வந்து விட்டார்கள். ராகவன் லாரி டிரைவர் வேலைக்கெல்லாம் செல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன பண்ண, ஸ்ரீஜா, என் புருஷன் தான் லாரி டிரைவர் வெளியில் போயிடுறான், பிரபு நீ நேராக வர முடியுமான்னு சொல்லிட்டு இவ்வளே ஃபோன் பண்ணி பிரபுக்கிட்ட கேட்குறான். இருவரும் தொடர்ந்து ஃபோன் மூலமாக பல மணி நேரம் வீடியோ கால், ஆடியோ காலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுவும் ஸ்ரீஜாவின் தன்னால் இனி உல்லாசமாக எல்லாம் இருக்க முடியாதுறான், நான் ஏன்னா நீ கேரளாவில் இருக்கேன், நான் இங்கே விழுப்புரத்தில் இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அழ ஆரம்பிச்சிட்டா ஸ்ரீஜா. பிரபு மீதான தீவிர ஆசையால் பிரபு இவை ஊருக்கு வரவே சொன்னார்.
ஸ்ரீஜாவும் பிரபு சொன்னது கேட்டு அருகில் உள்ள ஊருக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் பிரபு. ராகவன் வந்து காலையில் லாரிக்கு ஓட்டுனது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் டிரைவிங்க்கு, நைட்டு தான் வருவான். அதனால் பிரபுவும் ஸ்ரீஜாவும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஸ்ரீஜா எல்லாம் திட்டம் திட்டான் கேடி. இதை ஏற்பாடு பிரபுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கனவு இல்லை காலையில் மஜாவாக மேட்டர் பண்ணலான்னு. இருவரும் மீண்டும் நெருக்கமான உறவை உல்லாசமாக இருக்க தொடர்ந்து திட்டமிட்டனர்கள். ஸ்ரீஜாவின் மனதில் பயமும் உற்சாகம் கலந்த உணர்வு எழுந்தது. இந்த ரகசிய சந்திப்புகள் எப்படி முடியும் என்று ஸ்ரீஜாவை இரவு முழுவதும் தூங்க விடாமல் இருந்தது. பிரபுவும் ஸ்ரீஜாவின் திட்டத்துக்கு உடன்படியாக வயநாடு இருந்த தேயிலை தோட்டத்தில் விட்டுவிட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கு செஞ்சியில் உள்ள சிறியுள்ளூர் கிராமத்துக்கு அருகிலுள்ள சின்ன கிராமத்தில் குடியேறிவிட்டான் பிரபுவும் ஸ்ரீஜாவும் சொன்னபடியே அடுத்த கிராமத்தில் ஒரு மெது வீடு மட்டும் வாங்கி வச்சிட்டான். ஏன்னா இந்த இதில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட முடியும், காதல் பண்ண முடியும்னு. அங்கிருந்த பிரபு தினக்கூலியாக மேஸ்திரி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான். ராகவன் வீட்டின் இல்லாத நேரத்தில் ஸ்ரீஜாவே பிரபுனுக்கு ஃபோன் செய்து, என் வீட்டில் யாரும் இல்லைடா வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளே கூப்பிடுவா, அப்போ தான் உல்லாசமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீஜா வந்து அதில் ரொம்ப வெறியாக போயிட்டாவது விளையாட்டில். ஸ்ரீஜாவும் வயநாட்டில் இருந்தபோது அக்கம் பக்கத்து வீடுகள் யாரும் ஸ்ரீஜாவை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு ஸ்ரீஜாவை சுற்றி உறவினர்கள் அக்கம் பக்கத்தின மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அனைவருக்கும் ஸ்ரீஜாவுக்கு நன்றாகவே தெரியும். பிரபு அடிக்கடிக்கு வீட்டுக்கு வருவது விஷயம் ஊரில் பரவ ஆரம்பித்து விட்டது. சிலர் இந்த தகவலில் அவனது கணவன் ராகவனிடம் தெரிவித்து விட்டார்கள். ராகவன் இல்லாத நேரத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தன் வரான்ப்பா, அவன் வந்து ஸ்ரீஜாவுக்கு வந்து நெருங்கி பேசி பழகிற மாதிரி இருக்குது, நீ என்ன எதுன்னு கேளுப்பா அவன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராகவன்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. ராகவனும் ஸ்ரீஜாவிடம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீஜா வந்து அமைதியாக சமாளித்தான். ஸ்ரீஜாவும் ராகவனை பார்த்து தேயிலை தோட்டத்தில் ஒன்றாக வேலை செய்கிற பிரபு இப்போது அருகில் உள்ள கிராமத்தில் இருக்கிறானே, அவன் வீடு வந்து நலம் விசாரித்து செல்வதாக சொல்லி ராகவனை ஏதோ பொய் சொல்லி நம்ப வச்சிட்டான். ஆரம்பத்தில் ராகவனன் ஸ்ரீஜா பேச்சை வந்து நம்பினான். ஆனால் ஒரு நாள் வந்து ராகவனும் ஸ்ரீஜாவும் பிரபுவின் தனிமை இருப்பது நேரில் பார்த்துட்டான். அடப்பாவி, இது ராகவனுக்கு பெரும் கோபத்தை அதிர்ச்சியும் ஏற்படுத்தி விட்டது. ராகவன் ஸ்ரீஜாவை தவறான உறவை கடுமையாக அடிக்க ஆரம்பித்து விட்டான். ராகவன் ஸ்ரீஜாவை பார்த்து, நீ வந்து இந்த தவறான கள்ளக்காதல் ஒரு உல்லாச உறவு இருக்க வேண்டக்கூடாது என்று நிறுத்த வேண்டும் என்று, இல்லை ஒன்று பெரிய கொலவே பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ராகவனும் பொண்டாட்டி எச்சரித்தான். இரு பெண் குழந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ஸ்ரீஜாவை கடுமையாக கேட்டு அடிக்க ஆரம்பித்து விட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்ரீஜாவால் பிரபுவுக்கு நேரில் சந்திப்பது மிகவும் கடினமானது. பிரபுவுடன் உல்லாசமாக அனுபவிக்க நின்று போனது. ராகவன் தொடர்ந்து ஸ்ரீஜாவின் வாழ்க்கை இடையூறாக இருப்பதற்கு ஸ்ரீஜா ராகவன் எப்படியாவது போட்டு தள்ளினான்னு முடிவு பண்ணிட்டான். ராகவன் ஒழித்து கட்டாதால் பிரபுவுடன் எங்கேயாவது வேறு இடத்துக்கு போயிட்டு உல்லாசமாக நம்ம வாழ்க்கையை இருக்க முடியும் என்று ஸ்ரீஜா முடிவு செய்து விட்டாள். பிரபுவுக்கு இன்னும் திருமணம் ஆகாததால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஸ்ரீஜா தம் மனதுக்குள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருந்தாள். பிரபுவுடன் திருமணம் செய்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக டெய்லியும் உல்லாசமாக வாழ வேண்டும் என்று ஸ்ரீஜா மனதில் பெரும் கோட்டை கட்டிட்டே வந்துவிட்டாள். ஸ்ரீஜாவின் தனது இந்த கொலை திட்டத்தில் பிரபுவிடம் எப்படியாவது தெரிவித்துவிட்டு தன் கணவரை போட்டு தள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டாள் மனைவி ஸ்ரீஜா. ராகவன் இல்லை என்றால் இருவரும் எப்போதும் சந்தோஷமாக டெய் நைட்டுன்னு விளையாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்லிட்டே பிரபு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரபுவும் ஸ்ரீஜா மீதான உல்லாச மோகத்தால் ராகவன் கொலை செய்ய என்று முடிவு செய்து விட்டான். இந்த திட்டம் ஸ்ரீஜாவின் உள்ளத்தில் இருள் நிறைந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த முடிவு எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீஜாவை உள்ளூர் அறிந்து கொண்டார். ராகவன் மது அருந்தும் பழக்கம் உண்டவன். ராகவன் தினமும் வேலை முடிச்சுட்டு போதையில் தான் வருவான், லாரி ஓட்டி முடிச்சுட்டு. இந்த பழக்கத்தில் ஸ்ரீஜாவுக்கும் பிரபுவுக்கும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ராகவன் பொதுவாக ஒரு 8:30 மணி 9 மணிக்கு வரும்போது ஃபுல்லாக சரக்கூட தான் வருவான். அவன் வந்த உடனே சாப்பாட்டில் வந்து கொடுத்து தூங்கி வச்சிரு, அப்போ லைட்டாக நம்ம போதையில் இருப்போம், அப்போ என்ன போட்டி தள்ளிடலாமான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் பிரபுவும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. தான் ஒரு உறவினரையும் உடன் அழைச்சி வரேன், நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், அவன் வந்தவொடனே எனக்கு கால் பண்ணு, அந்த போதையிலே இருக்கும்போது நம்ம 3 பேர் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ராகவன் படுக்கையில் விழுந்து விடுவான். இருட்டு சற்று அதிகமானதால் ஸ்ரீஜா பிரபுவை சிக்னல் விசில் அடித்தான். பிரபு உடனடியே தன் உறவினர் ஃப்ரெண்டு ராஜேஷை கூப்பிட்டுட்டு ஸ்ரீஜாவின் வீட்டுக்கு வந்தார். ரகுவன் எழுந்து கத்திவிடக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருந்த பழைய துணிகள் எல்லாம் எடுத்து ராகவனோட வாயில் வந்து திணிச்சிட்டாங்க, இறுக்கமாக கட்டிட்டாங்க. பின்னர் பிரபு அவரது உறவினர் ராகவனின் கழுத்தில் நெருக்கமாக பிடித்து கொலை பண்ண ஆரம்பித்துட்டாங்க. பிரபுவின் உறவினர்கள் ராகவன் கைகள் இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் தலையாணி வச்சிட்டான், ஒருத்தன் கழுத்தை பிடிச்சிட்டான். ராகவனும் கழுத்தை வலுவாக நிறுத்தி ராகவன் வந்து கொலை செய்து விட்டார்கள். வைத்தியக்காரனுங்க.
கொலை எல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணாங்க, பிரபு வந்து அவனோட உறவினருடன் ராஜேஷோடு அவனோட உறவினர் ரகுவின் சடலத்தை எங்கேயாவது கொண்டு செஞ்சுட்டு இரு சகன வாகனத்தில் ஏற்றி எத்தனை போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ராகவனோட சடலத்தை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஒரு சிறிய அடர்த்தியான வனப்பகுதியில் கொண்டு சென்றார்கள். அங்கு சடலத்தை தரையில் கிடந்த கைகளை கட்டி அருகில் கிடந்த ஒரு பெரிய பாறை ஒவ்வொன்றாக எடுத்து ராகுடல் மீது போட்டு அடுக்கி மூடிட்டாங்க. பணி முடிந்ததும் அவர்கள் இந்த இடத்தில் விட்டு விரைவாக கிளம்பி ஓடிவிட்டார்கள். மறுநாள் காலை அந்த பகுதியில் சேர்ந்த உள்ளூர் மக்கள் சடலத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி பக்கத்தில் இருக்க வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க. உள்ளூரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர், வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்தாங்க. சரவணன் வந்து சடலத்தை எல்லாம் பார்த்து வனத்துறை அதிகாரி இவர் தான். சடலத்தை பார்த்துவிட்டு உடனடியாக அருகில் உள்ள கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்தி அனுப்பினார்கள். ஆனால் அந்த பகுதியில் எல்லை தகராறு காரணமாக போலீஸார் வந்து முதல் விசாரிக்க வரவே இல்லை. சரவணன் வந்து டிஎஸ்பி எஸ்பிக்கெலாம் ஃபோன் பண்ணான். இறுதியிலிருந்து கள்ளக்குறிச்சி போலீஸார் வழக்கு பதிவு செய்து சடலத்தெல்லாம் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. போலீஸார் வந்து தீவிர விசாரணை தொடங்கினாங்க. இந்த சம்பவம் வந்து அந்த ஊர் முழுக்கம் விழுப்புரம் முகத்தில் வந்து ஹாட் நியூஸ். இதுதான் பிரேக்கிங் நியூஸு. ஸ்ரீஜாவின் மனதில் பயமும் நிம்மதியும் கலந்த உணவும் சந்தோஷம் எல்லாமே இருந்தது. பிரபுவுடன் இனி டெய்லியும் உல்லாசமாகவும் வாழ்க்கை தொடங்க முடிவு செய்துவிட்டால் ஸ்ரீஜா. உள்ளுக்குள் உல்லாசமும் மகிழ்ச்சியும் இருந்தது. இறந்து கிடந்த கணவன் தான் என்பதை போலீசார் உறுதி செய்த பிறகு ஸ்ரீஜாவிடம் தீவிரமாக விசாரணை செய்ய முடிவு செய்துவிட்டார்கள் போலீஸ். ஸ்ரீஜா போலீஸிடம் முன்னுக்கு பின்னாக பதில் சொல்ல அவர்கள் சந்தேகம் ஸ்ரீஜா மீது எழ ஆரம்பித்து விட்டது. தொடர் கிடுக்குப்பிடி விசாரணை. ஸ்ரீஜாவின் மீது போலீசார் உண்மைகளை மறக்க முடியாமல் போலீசார் ஒப்புக்கொண்டார்கள் ஸ்ரீஜா. இதனால் போலீசார் ஸ்ரீஜா மீது கொலை வழக்கு பதிவு செய்தார்கள். பிரபுவையும் அவரது உறவினர் ஹரீஷையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துவிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடைச்சிட்டாங்க. தகாத உறவு காரணமாக ராகவனை கொலை செய்துவிட்ட தனது மனைவி ஸ்ரீஜாவையும் அதுக்கு உடந்தையாக இருந்த பிரபுவையும் அது உடையந்த ஹரீஷையும் 3 பேரும் இந்த போலீஸில் அடைச்சிட்டாங்க. ஸ்ரீஜாவின் 10 வயது மற்றும் 7 வயது பெண் குழந்தையும் தாயிலும் பெரும் கஷ்டத்தில் ஆளாக்கி உள்ளனர்கள். உறவினர்கள் உதவியுடன் குழந்தை தினசரி வாழ்க்கை ஓரளவு சமாளித்து வந்தார்கள். அவர்கள் கண்ணில் தாயின் நினைவு போதும் நீர்மல்க செய்தது. ஸ்ரீஜா சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஊர் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்ரீஜாவின் முடிவு 2 குழந்தைகள் எதிர்காலத்தில் இருள் தள்ளிவிட்டது. பிரபுவும் ஹரீஷும் சிறையில் தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து நடந்ததை தெரிவித்தார்கள். ஸ்ரீஜா இப்போது முழு வாழ்க்கையும் சிறையிலே கழிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு தவறான உறவு முழு குடும்பத்தையும் அழித்து விட்டது. இந்த சோகம் நிகழ்ந்த அனைவரும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இது போன்ற உண்மை சம்பவங்கள், சினிமா ஸ்டைலில் கதைகள், உணர்ச்சிகரமான நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிவிக்க நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நோட்டிஃபிகேஷனை தட்டுங்கள். ஆன் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.